அப்படியே கொடுப்பேன். இந்தாங்க நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்னா நான் எதை எதிர்பார்த்து உள்ளே போகணும்னு நினச்சேன், இவா மூலியமாகவே அது எனக்கு அதை கிடைச்ச உடனே ஆஹா இது போகிற நமக்கு அப்படின்னு நினைச்சோம். என்னன்னா அந்த சுவாமிக்கு இல்லை நாம் கொஞ்சம் வச்சுட்டு இருப்போமே அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணம் வரல. அந்த இடத்துல அவர் புறத்தாழ்வான் வைபவத்தை சொன்னதுனால அவ்வளவு உயர்ந்தவராக அன்னைக்கு வந்து அவர் அப்படி எனக்கு கிருபை பண்ணார். அதனால் வந்து இதை வந்து அவருடைய குணப்பூர்த்தியை நான் சொல்கிறதுக்காக சொன்னேன். அது நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லை, வஸ்திரத்தையும் வச்சு கொடுத்து தவத்தினார் வஸ்திரத்தையும் வச்சு கொடுத்து சுவாமிக்கு அப்படின்னா. அதனால் அப்பேற்பட்ட அந்த திருமணத்தை நான் அன்னைக்கு தான் போகிறேன். வாசல்லேருந்து அப்படியே வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தேன். அன்றைக்கி உள்ளே போட்டு அந்த அளவுக்கு பண்ணார்னா அந்த பாசாத்தி பெருமாளுடைய கிருபை அடியனுக்கும் கிடைச்சிட்டு அன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவர் நன்றாக சிறந்து விளங்க வேண்டும் என்று அவருக்கு ஆசீர்வாதம் அப்புறம் மங்களாசாசனத்தையும் தெரிவித்து கொண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருந்தவா எல்லாரும் அவர் சொன்ன சுவாமி சாய்ந்த மாதிரி எல்லாரும் நித்தியம் வந்து நிறைய வைபவங்கள்லாம் இருக்குது. அதனால் அதையும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு உபன்யாசங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு கண்டு அனுபவிக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணுறேன்.